வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. திரு சுதந்திர அபேத மூர்த்திக்கு அரோகரா. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருச்செந்தூர்லேருந்து முத்து கார்த்திகேய சர்மாவின் பணிவான வணக்கங்கள். ரொம்ப நாளாவே திரு சுதந்திரர்களை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சது. பல பேருக்கு திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமானே வந்துட்டார் அப்படின்னு திருசுதந்திரால புகழ்ந்திருக்கக்கூடிய பல கோடி மக்களும் உண்டு. அதே நேரத்தில் திருசுதந்திரர்கள் அப்படின்னு அவங்கள பிடிக்காதவங்களும் சில நபர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? திருச்செந்தூர் முருகனும் திரு சுதந்திரர்களும் இவர்கள் இரண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? திரு சுதந்திரர்கள் யாரு, அவருடைய கைங்கரியம்னா என்னன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூர் முருகர் பெயர் திரு சுதந்திர அபேத மூர்த்தின்னு பெயர். ஈராயிரத்தில் ஒருவர், அதாவது தில்லைவாழ் அந்தனர் 3000, செந்தூர்வாழ் அந்தனர் 2000, சிதம்பரத்தில் தீட்சிதர் 3000 குடும்பம். அதுல ஒருத்தர் நடராஜ பெருமாள். இவ என்ன பண்றாருன்னா, சிதம்பரத்தில் 2999 குடும்பம் சிவபெருமானோட சேர்றார். ஐக்கியமாகும் போது 3000 குடும்பமா ஆகிறது. இங்க திருச்செந்தூர்ல நல்ல கேட்கணும், நல்ல வித்தியாசம் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க திருச்செந்தூர்ல 1999 குடும்பம் ஒருத்தர் முருகப்பெருமான் சேர்றார். அங்க 2999 குடும்பமும் சிவபெருமானை நோக்கி போறா, 3000 குடும்பம் ஆகிறது. இங்க 1999 குடும்ப திரு சுதந்திரர்கள் சொல்லக்கூடிய அனுதினமும் பல கஷ்டங்களை தாண்டி திருச்செந்தூர் முருகரை அனுதினமும் கைங்கரியம் சம்பளம் இல்லாம நித்தியபடியும் கைங்கரியம் பண்ணக்கூடிய திரு சுதந்திரர்களுடைய சுவாமி சேர்றார். சிவபெருமானோட அவ நோக்கி போறா. ஆனா இங்க திரு சுதந்திர பிராமணர்களுடன் சுவாமி சேர்றார். 2000 குடும்பம் ஆகிறது. உங்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிறார், நான் சேர்றேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னா, திரு சுதந்திரர்களை பத்தி தப்பா நினைக்கக்கூடிய சில நபர்களுக்கு மட்டும். அவர்கள் யாரு, அவருடைய கைங்கரியம் என்னங்கிறது இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். யாரையும் ஒசத்தி யாரையும் தாழ்த்தி எல்லாம் இங்க பேசல. திரு சுதந்திரர்கள் யாரு, அவர்களுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்படி பார்க்க போறோம். அதாவது திரிலோக சஞ்சாரி, 3 லோகத்துக்கும் எவர் ஒருவர் தடையில்லாம போயிட்டு வருகிறாரோ திரிலோக சஞ்சாரின்னு திரு சுதந்திரர்கள்னு பெயர். அவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்னா, பரம்பரையா ஆதி காலத்திலேருந்து இந்த கோவில் கட்டி 16,000 வருஷம் ஆகுது. இப்பதான் பட்டர்வால் பூஜை பண்றாங்க, போத்தி பூஜை பண்றாங்க. இந்த 30-40 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகர் மூலஸ்தான முருகரை தொட்டு அபிஷேகம் பண்ணி, சண்முக பெருமான தொட்டு அபிஷேகம் பண்ணி, குரு பகவான தொட்டு அபிஷேகம் பண்ணி, சத்ரு சம்ஹார மூர்த்தியை தொட்டு அபிஷேகம் பண்ணி, கும்பாபிஷேகத்தை தங்க குடத்தை தொட்டு கும்பாபிஷேகத்தை தனது கையால் அபிஷேகம் பண்ணது யாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முக்காணியர்கள் என்று சொல்லக்கூடிய திரு சுதந்திர பிராமணர்கள். இந்த திரு சுதந்திர பிராமணர்கள் சுவாமியோடைய போருக்கு புரிஞ்சு சுவாமியோட வந்தவர்களே திரு சுதந்திரர்கள் ஆவார்கள். சுவாமி போருக்கு புரியும் போது வீரபாகுமூர்த்தி, வீரமகேந்திரர், வீர மார்த்தாண்டர், வீர புரந்தரர், வீரகேசரி, வீராந்தகர், வீரதீரன் மாதிரி
9 நவவீரர்களுக்கு அடுத்தாப்புல சுவாமியோட படையோட வந்தவர்களே திரு சுதந்திரர்கள். 16,000 வருஷமா இவாளுடைய கைங்கரியம் தான், இன்ன வரையும் இவாளுடைய கைங்கரியம் தான் இருக்கு. சுவாமிக்கு நகை எடுத்து கொடுக்கறது, சுவாமியோடைய பொக்கிஷ பாதுகாக்கிறது, சுவாமியோடைய தங்க கதவை பூட்டி திறக்கிறது, இன்ன வரையும் திருமேனி காவல்னு இருக்கு. திருமேனி காவல் அவ திறந்தாதான் ஆபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே உள்ள வர முடியும். அந்த கைங்கரியம் மிகப்பெரிய கைங்கரியமான சேவை திரு சுதந்திரர்கள் தான் இன்ன வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பழமொழி நல்லா கேட்டுக்கணும், செந்தூர் அழிய கன்றேன் துவாரகை தெரிய கன்றேன் அப்படின்னு. திரு சுதந்திரர்கள் இங்க இருக்கிற வரையும் சுவாமி இருப்பார் அவர் கூடயே. ஏன்னா அவர்களுக்குன்னு எதுவும் வேண்ட தெரியாது. தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், திருச்செந்தூர் முருகரை தேடி வரக்கூடிய ஓரொரு பக்தர்களுக்கும் அருளை வாங்கி கொடுத்து இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்திய தேசம் நல்லா இருக்கணும், பாரத தேசம் நல்லா இருக்கணும், ஓரொரு தமிழர்களும் நல்லா இருக்கணும்னு மனமாற ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆத்மான்னா அது திரு சுதந்திரர்கள் மட்டும்தாங்க. அவர்களை பத்தி தப்பா பேசுறது, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா விடுறது, 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா விடுறது, 100 ரூபா பிரசாதத்தை கேட்குறாங்க அப்படின்னு. ஏங்க, நீங்க கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, உங்க கை என்னைக்குமே மேல் நோக்கி இருக்கு. நாங்க வாங்குற இடத்துல இருக்கோம், எங்க கை கீழ் நோக்கி இருக்கு. நீங்க கொடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஒரு தமிழர்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்ஷ ரூபா தான் எங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்குங்க. எங்க குழந்தைகள் உங்களால படிச்சுட்டு இருக்காங்க. எங்க திரு சுதந்திரர்கள் சமூகம் சொல்லும், வர்றவாளுக்கு கடவுள் உள்ள இருக்கார், திரு சுதந்திர முக்கான்யாக்கு வர்றவாதான் கடவுள். அவ கொடுக்கக்கூடிய 5 பைசா 10 பைசா 100 ரூபா 50 ரூபா 10 ரூபா அவ கொடுக்கக்கூடிய ரூபால தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. 2000 குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்குன்னா தமிழக மக்களுக்கு போடக்கூடிய பிக்ஷையினால தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, கவர்மெண்ட் நல்லா கேட்டுக்கணும், கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் தந்தால் இல்ல சம்பளம் தரல, அப்போ என்னைக்காவது உங்கள்கிட்ட இவ்வளவு ரூபான்னு நாங்க கேட்கணுமா? கேட்க மாட்டோம். ஒரு சன்னதியில இருக்கோம், விபூதி இட்டு தான் விடுவோம், கேட்பையங்க தருவோம். என்னைக்காவது ரூபா போடுங்க அப்பதான் விபூதி இட்டு விடுமா? சொல்லவே மாட்டோம் என்னைக்குமே. அப்போ திரு சுதந்திரர்கள்னு சொல்லக்கூடிய மகாமுனி சுவாமி எங்களுடைய ஐக்கியமா இருக்கார், நம்மளுடைய தமிழக மக்களுடைய ஐக்கியமா இருக்கால். உங்க குடும்பத்துல ஒருத்தரா திரு சுதந்திர சுவாமி அபேதமூர்த்தி பேசும் முகமா இருக்கார், நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கார். நீங்க வேற நாங்க வேற கிடையாது. தமிழக மக்களும் இந்திய பாரத தேச மக்களும் உலக மக்களும் திரு சுதந்திர மக்களும் ஒன்றே, யாரும் வித்தியாசப்படுறது இல்லை. நீங்க கொடுத்து நாங்க சாப்பிடுறோம். திரு சுதந்திரருக்கு நீங்க இப்ப சம்பளம் கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் கொடுக்கல. வருஷத்துக்கு 5 பைசா கூட சம்பளம் கிடையாதுங்க. திரு சுதந்திர வாழ வைக்கிறது தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய பாரத தேச மக்கள், உலகளாவிய தமிழ் மக்கள். திரு சுதந்திர வாழ வைக்கக்கூடிய மக்கள் நீங்க தாங்க. எங்களுக்கு அது அரசாங்கத்திலேருந்து 5 பைசா கூட சம்பளம் கிடையாதுங்க. நீங்க கொடுக்கறதுல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு உயர்ந்தரமான திரு சுதந்திர மக்களை இப்போ ஒரு ப்ரூஃப் காட்ட போறேங்க. அதை காட்டினாவது நீங்க நம்புவீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க உங்களுக்காக நீங்க சப்போர்ட் வாங்குறீங்க ஒன்னு ஏதாவது சொல்லுவீங்க. நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். தமிழக மக்களும் திரு சுதந்திரர்களும் தாயும் பிள்ளையுமாக பழகின்னு இருக்காங்க. நீங்க வேற நாங்க வேற இல்லை.
தமிழக மக்களும் திரு சுதந்திரர்களும் ஒரே குடும்பத்தார். நீங்க கொடுத்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம், நீங்க கொடுத்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க கொடுத்து நாங்க எங்க குழந்தையில படிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க இல்லையேல் நாங்க இல்ல, தமிழக மக்கள் இல்லையேல் திரு சுதந்திரர்கள் இல்ல. அப்போ நீங்க கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க, கொடுத்துட்டு யாருக்கும் சொல்லி காமிக்காதீங்க, முழு பலன் கிடைக்காது. கொடுத்தேன்னா நீங்க சுவாமிக்கு என்ன கொடுக்குற, திரு சுதந்திரர்களுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா சுவாமி உங்களுக்கு 12 கையால திருப்பி அள்ளி கொடுத்துருவாராக்குங்க. உங்கள ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்கார் திருச்செந்தூர் முருகர், உங்கள ஒரு குடும்பத்தார் இருக்கார் திரு சுதந்திர அபேதமூர்த்தி. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த இருக்கு பாருங்க, இதுதாங்க ப்ரூஃப். தெரிகிறதா? திரு சுதந்திர முக்கான்யர்கள் டச்சுக்காரர்களை கொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணி இந்த கோவில திரு சுதந்திரர்கள் கட்டி காப்பாத்தி வச்சிருக்காங்க. எந்த ஆண்டு பாருங்க, 25/2/1649 தெரிகிறதா? அதுக்கு உதாரணம், அதுக்கு ப்ரூஃப் இதுதாங்க. இத காமிச்சு நீங்க நம்பலன்னா அது சுவாமிக்கு தான் வெளிச்சம். தெரிகிறதா? 25/2/1649 the first Indian freedom fighter யாருன்னா திருச்செந்தூர் திரு சுதந்திரர்கள்ங்க. சொல்லும் போதே ஒரு கர்ஜிதமா இருக்குல்ல. வெற்றிவேல் முருகர் கரோகரா, திருச்செந்தூர் முருகர் கரோகரா, திரு சுதந்திர மூர்த்திக்கு அரோகரா, திரு சுதந்திர அபேத மூர்த்திக்கு அரோகரா. திரு சுதந்திரர்கள் மனசை யாரும் புண்படுத்தாதீங்க. நீங்க வேற நாங்க வேற இல்ல. திரு சுதந்திரர் கையால பன்னீரல விபூதி வாங்கினால் எல்லா காரியமும் தங்கு தடையின்றி நமக்கு எல்லா காரியமும் வெற்றி பண்ணி கொடுப்பார் திருச்செந்தூர் முருகர் திரு சுதந்திர அபேத மூர்த்தி. ஏதாவது தப்பா பேச மாட்டேன், தப்பா பேசியிருந்தா க்ஷமிக்கணும். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். திருச்செந்தூர் முருகா திரு சுதந்திர மூர்த்திக்கு அரோகரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.